அனைவருக்கும் வணக்கம். இந்த திருக்குறள் வகுப்பில் நம்ம ஈகை அதிகாரத்தை பார்க்க போகிறோம். முதல் குறள் பார்ப்போம். முதல் குறளை பிள்ளையாருக்கு மன்னிக்கணும். வரியார் கொன்றீவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரதுடைத்து. வரியார் கொன்று ஈவதே ஈகை. வறியவர் அப்படின்னா ஏதுமில்லாதவர், வறியவருக்கு ஒன்றை ஈவதுதான் ஈகை எனப்படும். சரிங்களா? மற்றெல்லாம் மற்றவருக்கு கொடுப்பது எல்லாம் அப்படின்ற பொருள். குறியெதிர்ப்பை நீரதுடைத்து. குறியெதிர்ப்பு அப்படின்னா பயனை எதிர்பார்த்து கொடுத்தல் அப்படின்ற பொருள். அப்போ வறியவர், ஏதுமில்லாத வறியவருக்கு ஒன்றை ஈவதுதான் ஈகை எனப்படும். மற்றவருக்கு நாம் கொடுப்பது எல்லாமே அவரிடம் ஏதோ ஒரு பயனை எதிர்பார்த்து கொடுப்பதற்கு சமம் அப்படிங்கிறது இந்த குறளுக்கான விளக்கம். இரண்டாவது குறள். நல்லாரெனினும் கொளல் தீது மேலுலகம், இல்லெனினும் ஈதலே நன்று. நல்லாரெனினும் கொளல் தீது அப்படின்னா, கொளல் அப்படின்னா பெற்றுக்கொள்ளுதல் அப்படின்ற பொருள். நல்லாரெனினும் நல்ல பண்பெனினும் நல்ல நெறியெனினும், அதாவது பிறரிடமிருந்து பொருளை பெற்றுக்கொள்ளுதல் நல்ல நெறியாகவே இருந்தாலும், சரிங்களா, நல்ல நெறிதான் அப்படியாக இருந்தாலும், மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று. நமக்கு மேலுலகமானது இல்லை எனும் போதும் மற்றவருக்கு ஈதலே சிறந்தது அப்படின்ற பொருள் இதற்கு. சரிங்களா? அதாவது பிறருக்கு நாம் கொடுப்பதால் நமக்கு மேலுலகம் இல்லை அப்படின்னு இருந்தாலும் ஈதல் தான் நன்று. பிறரிடமிருந்து பொருளை பெற்றுக்கொள்ளுதல் நல்லது அல்ல. நல்ல நெறியாவே இருந்தாலும் அதைவிட பிறருக்கு நம்ம கொடுக்கறது தான் சிறந்தது அப்படிங்கிறது இந்த குறளுக்கான விளக்கம். மூன்றாவது குறள். இளனென்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணேயுள. இளனென்னும் எவ்வம் அப்படின்னா நான் வறியவன் அப்படின்னு சொல்லி, உரையாமை அப்படின்னா நான் வறியவன் அப்படின்னு ஒருவன் சொல்லாமல் இருப்பதற்கு முன்னாடியே, சரிங்களா, ஒருத்தன் ஒருவர் முன்னாடி நின்று என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு அவன் வாய் திறந்து சொல்வதற்கு முன்னாலேயே ஈதல் குலனுடையான் கண்ணேயுள. ஈதல் அப்படிங்கிற பண்பு அவன் கேட்கறதுக்கு முன்னாடியே அவனுக்கு கொடுக்கக்கூடிய பண்பு யாரிடம் இருக்கும் அப்படின்னா உயர்ந்த குடிபிறப்பு உடையனுடன் இருக்கும் அப்படிங்கிறது இந்த குறளுக்கான விளக்கம். சரிங்களா? அதாவது தான் வறியவன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்வதற்கு முன்னாடியே அவருக்கு கொடுக்கும் தன்மை யாரிடம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல குடிப்பிறப்பு உடையவனிடம் தான் அத்தகைய பண்பு இருக்கும் அப்படின்னு வள்ளுவர் இந்த குறள் மூலமா நமக்கு சொல்றாரு. அடுத்த குறள் இன்னாதிகரப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. அதாவது இறந்தவர் இன்முகம் காணும் அளவு அப்படின்னா இறந்தவர் தம்மிடம் கையேந்தி வருந்தி இறப்பவருடைய இன்முகம் காணும் அளவு அப்படின்னா இன்முகத்தை காணும் வரைக்கும் வருந்தி கேட்குது. வருந்தி இறத்தல் என்னது, அந்த ஈகை குணமுடைய பண்பாளருக்கு துன்பமாக இருக்கும். அப்போ அதாவது ஒருவர் தன்னிடம் இறந்து அவர் இவருக்கு கொடுத்த அவருடைய இன்முகத்தை காணுகின்ற வரைக்கும், அந்த காணாமல் இருக்கக்கூடிய நிலை இருக்கு பற்றியா, ஒரு தன்னிடம் இறப்பவரை காணாமல் இருக்கக்கூடிய நிலை அந்த ஈகை குணமுடையவருக்கு துன்பமாக இருக்கும். சரிங்களா? அதுதான் இந்த குறளுக்கான பொருள். ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். அதாவது ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்படின்னா, ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்படின்னா தவ வலிமை உடையவருடைய வலிமை எது அப்படின்னா பசியை பொறுத்து கொள்ளுதல் தான் தவ வலிமை உடையவருடைய வலிமை. அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின், அந்த வலிமையை விட பின்னுக்கு தள்ளக்கூடியது, அதாவது தவ வலிமை உடையவருடைய வலிமையே பின்னுக்கு தள்ளக்கூடிய செயல் எது அப்படின்னா அந்த பசியையே எவர் ஒருவர் உணவு கொடுத்து மாற்றுகிறாரோ அவருடைய வலிமைக்கு பின்னாடி தவ வலிமை உடைய பசியை பொறுத்துக்கொள்ளுடைய வலிமை பின்னாடி போயிடும் அப்படிங்கிறது இந்த குறளுக்கான விளக்கம். அடுத்த குறள். அற்றார் அழிபசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள்வை புலி. அற்றார் அப்படின்னா வறியவர் இல்லைனா இல்லாதவர்,
அலிபசி தீர்த்தல். அலிபசி அப்படின்னா கடுமையான பசி. அற்றார் அலிபசி தீர்த்தல் அப்படிங்கிறதுக்கு அதாவது வறியவருடைய கடும் பசியை வந்து தீர்த்தல் வேண்டும். சரிங்களா? அஃதொருவன் அதுதான் ஒருவனுக்கு பெற்றான் பொருள் வைப்புலி அப்படிங்கிறது என்ன? வைப்புலி அப்படின்னா பொருள் சேமித்து வைக்கும் இடம் அப்படிங்கிறது தான் வைப்புலி என்பதற்கான பொருள். அப்போ ஒருவருடைய கடுமையான பசியை தீர்த்து வைத்தல் தான் ஒருவனுக்கு வந்து தனக்கு பிற்காலத்தில் உதவுமாறு பொருளை சேர்த்து வைக்கக்கூடிய இடமாகும் அப்படிங்கிறது இந்த குறளுக்கான விளக்கம். அடுத்த குறள். பாத்தூன் மறி எவனை பசியென்னும் தீப்பினி தீண்டல் அரிது. பாத்தூன் அப்படின்னா பலருடன் சேர்ந்து பகிர்ந்து உண்ணுதும் பண்பு அப்படின்னு பொருள். சரிங்களா? பகிர்ந்து உண்ணுதல். மறி எவனை அதாவது பலருடன் சேர்ந்து பகிர்ந்துண்ணக்கூடிய பண்பை அறிந்தவனை, பண்பை உடையவனை, பழக்கத்தை உடையவனை அப்படின்ற பொருள். பலருடன் சேர்ந்து தான் பெற்ற உணவை எவன் ஒருவன் பகிர்ந்து உண்ணக்கூடிய பழக்கத்தை கொண்டிருக்கிறானோ அவனை வந்து பசி எனும் தீப்பினி தீண்டல் அரிது. பசி என்று சொல்லப்படக்கூடிய தீய துன்பமானது, தீய நோய், அது வந்து அவனை ஒருபொழுதும் தீண்டாது, அணுகாது அப்படிங்கிறது இந்த குறளுக்கான விளக்கம். அடுத்த குறள். ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை வைத்திலக்கும் வன்கண் அவர். அதாவது ஈத்துவக்கும் அப்படின்னா தந்து மகிழக்கூடிய, உவக்கும் அப்படின்னா மகிழ்ச்சி, ஈதல் அப்படின்னா தருதல் அப்படின்ற பொருள். அப்போ தந்து மகிழக்கூடிய இன்பம், தந்து மகிழக்கூடிய இன்பம் அறியார்கொள், அறியார் அறிய மாட்டார்கள். ஒருவருக்கு கொடுத்து மகிழக்கூடிய இன்பத்தை அறிய மாட்டார்கள். யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமுடைமை வைத்திலக்கும், தன்னுடைய உடைமை எல்லாமே அவரே வைத்து இலக்கும், வைத்திருந்து அவரே இழக்கக்கூடிய வன்கணவர், வன்மையான குணமுடையவர். சரிங்களா? பிறருக்கு கொடுக்கக்கூடிய இன்பத்தை வந்து யாருன்னா தம்முடைய பொருளை தாமே வைத்திருந்து அழிக்கக்கூடிய குணமுடையவர், வன்மையான குணமுடையவர் வந்து அறிய மாட்டாரோ அப்படின்னு, அறியாரோ அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்த குறள் பாருங்க. இரத்தலின் இன்னாது மற்ற நிரப்பிய தாமே தமியருணல் அப்படின்னா இரத்தலின் இன்னாது, அதாவது இந்த குறளை வந்து நம்ம இங்கேருந்து பார்ப்போம். நிரப்பிய, நிரப்பிய தாமே தமியருணல், அதாவது பொருளை நிரப்பி பொருளினுடைய குறைபாட்டை நிரப்புவதற்காக உள்ளதை வந்து தம்மிடம் உள்ளதை வந்து பிறருக்கு தராமல் தாமே தமியருணல் அப்படின்னா தானே தனித்து அதை உண்பது, தாமே இருக்கக்கூடிய தான் சேர்த்து வைத்து நிரப்பிய பொருளை அப்படிங்கிறதா அந்த நிரப்பிய, தான் சேர்த்து வைத்து நிரப்பிய பொருளை தாமே அவரே தமியர் உணல், தனித்து உண்ணல் அப்படிங்கிறவர், தனித்து உண்ணக்கூடியவர். சரிங்களா? பிறருக்கு ஈயாமல் தனித்து உண்ணக்கூடியவர் அப்படின்ற பொருள். இரத்தலின் இன்னாது அப்படின்னா என்னது? அவர் வந்து வறுமையால் இறப்பதை விட, வறுமையால் இறப்பதை விட துன்பமானது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? பொருளின் குறைபாட்டை நிரப்புவதற்காக உள்ளதை பிறருக்கு ஈயாமல் தாமே தமிராய் உண்பது வறுமையால் இறப்பதை விட, ஒருவன் வறுமையால் இறந்து விடுவதை விட துன்பமான குணம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த குறள். சாதலின் இன்னாதில்லை இனிததூம் ஈதலியாக் கடை. மீண்டும் வாசிக்கிறேன். சாதலின் இன்னாததில்லை இனிததூம் ஈதலிடையாக் கடை. அதாவது இப்போ பாருங்க, சாதலின் இன்னாதில்லை, இன்னாததில்லை அப்படின்னா சாவதை விட துன்பமானது வேறொன்றும் இல்லை. சாதல் அப்படின்னா இறத்தல், இறப்பதை விட இன்னாத அப்படின்னா துன்பமானது இல்லை, வேறு ஒன்றுமே கிடையாது. ஒருவருக்கு அதாவது இறப்பதை விட துன்பமானது வந்து வேற எதுவுமே கிடையாது. இனிததும், இனியது எப்போ அப்படின்னா ஈதல் இடையா கிடையாது. அந்த மரணம் கூட வந்து இனியது எப்படின்னா வறியவருக்கு ஒரு பொருளை கொடுக்க முடியாத நிலை வந்துச்சுன்னா அந்த சாதல் கூட, அந்த இறத்தல் கூட இனிமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ சாவை விட துன்பமானது வேறு எதுவுமே இல்லை. ஆனால் வறியவர் ஒருவருக்கு வந்து நம்மால் ஈய முடியாமல் பொருளை கொடுக்க முடியாமல் போகும் பொழுது அந்த
சாதல் கூட அந்த இறப்பு கூட இனிமையானது அப்படின்னு இந்த குறள் வந்து நமக்கு சொல்லுது. இந்த அதிகாரம் வந்து முடிவடைந்தது. இந்த பதிவு வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மீண்டும் ஒரு அடுத்த திருக்குறள் வகுப்பில் சந்திப்போம். நன்றி.